அண்டர் 10Kல நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும். நிறைய மக்களும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் ஒர்த்தே இல்லாத மாதிரி மொபைல்ஸ்லாம் வாங்கி ஏமாந்து போகிறாங்க. அதனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 4 மொபைல் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் 4th பார்க்குற மொபைல் லாவா பிளேஸ் 2 5G. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸை பார்ப்போம், கடைசியாக என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity-யோட 6020 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு இருக்குது. இது ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். டிஸ்பிளேக்கு 98 IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இது HD+ டிஸ்பிளே ஃபுல் HD ரெசல்யூஷன் கொடுக்கல இந்த மொபைலில். கேமராக்கு 50 மெகா பிக்சலோட பிரைமரி கொடுக்குறாங்க. 2K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்கு. பேட்டரிக்கு 5000 mAh சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து RAM டைப் LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்கு. இது ஒரு 5G மொபைல், மொத்தம் 8 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேலே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் இந்த மொபைலில் கொடுப்பாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 10,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல். ப்ளூடூத் ஆட்ஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு 5G மொபைல் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வேணும்னா இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3வது இருக்கிற மொபைல் சாம்சங் கேலக்ஸி F1 5G. இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதை ஆல்ல போட்டு வச்சுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்பிளேக்கு 98 LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே இது. கேமராக்கு 50 மெகா பிக்சலோட பிரைமரி, 2 மெகா பிக்சலோட மேக்ரோ கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா இருக்கு. பர்ஃபார்மன்ஸுக்கு Exynosோட 1330 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு 6000 mAh கொடுக்குறாங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஆனால் சார்ஜரை பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்மளே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு 5G மொபைல். 13 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு. RAM டைப் LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 சப்போர்ட் இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேலே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் இந்த மொபைலில் சப்போர்ட்டே இருக்குது. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது 13,000 கிட்ட இருந்தது. இப்போ இந்த மொபைலோட ப்ரைஸ் 10,000 தான். இந்த மொபைலில் டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் டாப் கிளாஸாகவே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஓல்டு மொபைல் தான், ஆனால் நீங்கள் தாராளமாக இந்த மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது இந்த மொபைலில். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிற மொபைல் மோட்டோவோட G34 5G. இந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, அதை ஆளில் போட்டு வச்சுங்க. ஒரே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மொபைலோட டிஸ்பிளேக்கு 6.5 இன்ச்சஸ்ல HD+ 128 LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்கல. கேமராக்கு 50 மெகா பிக்சலோட பிரைமரி கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சலோட மேக்ரோ கேமராவும் இருக்கு. 1080p 30 FPSல மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஹைலைட்டான ஃபீச்சர் பர்ஃபார்மன்ஸ் தான். Qualcomm Snapdragon 695 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. போன வருஷம் 18,000 20,000 மொபைலில் கொடுத்த இந்த ப்ராசஸரை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட 4,30,000 அதிகமாகவே இருக்குது இந்த மொபைலில். RAM டைப் LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. பேட்டரிக்கு 5000 mAh கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. 5Gக்கு 12 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சைட் மவுண்டட் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 மேலே இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட் ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் இந்த மொபைலில் சப்போர்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மொபைலோட பேக்கில் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெருசாக பார்க்க முடியாது. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. கேமரா டீசெண்டாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரியும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல 5G பேண்ட் சப்போர்ட் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 11,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட கம்மியாக 10,000 கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் Narzo 60X 5G. மொபைலோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பாருங்க. ஒரே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 10,500 லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேக்கு 6.72 இன்ச்சஸ்ல IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஃபுல் HD+ ரெசல்யூஷனும் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்து எல்லா மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே தான் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. கேமராக்கு 50 மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 2 மெகா பிக்சலோட டெப்த் கேமராவும் இருக்கு. ஃபுல் HD 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமராவும் இருக்கு. இதுலேயும் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். பேட்டரிக்கு 5000 mAh கொடுக்குறாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்கு MediaTek Dimensity-யோட 6100+ ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். RAM டைப் LPDDR4X கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் டைப்க்கு UFS 2.2 சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 4 லட்சத்துக்கு அதிகமாகவே இருக்குது இந்த மொபைலில். Snapdragon 695 ஈக்குவலான ஒரு MediaTek ப்ராசஸர் இது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்குது இந்த மொபைலில். அவுட் ஆஃப் த பாக்ஸ்
ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 மேலே தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15 வரைக்கும் இந்த மொபைலில் சப்போர்ட் இருக்குதா சொல்கிறாங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 10,500 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்ட் ஆஃப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 9,250க்கு பர்ச்சேஸ் பண்ணி முடியும். ஓவராலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமராவும் இந்த மொபைலில் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது இந்த மொபைலில். எல்லா ஸ்பெக்ஸுமே கொடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இப்போ சொன்ன 4 மொபைலில் எந்த மொபைல் வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா Realme Narzo 60X 5G நல்லாவே இருக்கும். இல்லைனா நல்ல கேமரா மொபைல் டிஸ்பிளேவும் நல்லா இருக்குன்னா சாம்சங்கில் ஒரு மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா 9,000க்கு சாம்சங்கோட F1 5G மொபைல் இருக்குது. இல்லைனா நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா Moto G34 5G மொபைல் இருக்குது. அந்த மொபைல் ஆட்ஸ், புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ப்ளூடூத்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு க்ளீன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொபைலில் இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஒரே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.